ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி புதினா புலாவ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். நம்ம ரெகுலராக செய்கிற டிஃபனையே செஞ்சிட்ருக்கிறத விட கொஞ்சம் வெரைட்டியாக நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்லாம் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி, 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இதில் கடைசியாக காரத்துக்காக 4 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் இன்னமும் வேணும்னா இன்னும் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம புதினா புலாவுக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. இதெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்குற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா 7லேருந்து 8 முந்திரி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதிலையே ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி ஊற வச்சது சேர்த்துருக்கேன். 7லேருந்து 8 பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணது. அடுத்ததாக ஒரு கேரட், அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு, அதையும் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம வெஜிடபிள் சேர்க்காமல் அப்படியே செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். பட்டாணி மட்டும் சேர்த்துட்டு அப்படியே புதினா புலாவ் செய்யலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ஜாரை வேணும்னா நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றும் போது போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நான் 1/4 கிலோ அரிசி கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நான் இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி போட்டிருந்தேன். இப்போ அதே கப்பிலையே 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ ஒரு வாட்டி இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு, நான் நார்மலாக நம்ம சாதம் சாப்பிட்ற பச்சரிசியை தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி சேர்த்தா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் காய்க்கு. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட குலையாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் சேர்த்து புதினா புலாவ் செஞ்சு கொடுங்க. பசங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.